அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கண்டினியூஸ் அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற சில விஷயங்களை பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த பர்டிகுலர் டாபிக்ல எப்படியெல்லாம் நம்மள அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கண்டென்ட். இதுவும் யூஜி அண்ட் பிஜி ரெண்டு டிஆர்பிக்கும் காமனா இருக்கிற சிலபஸ் தான். வாங்க பார்க்கலாம். ஸோ அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்ததை ஒரு சிம்பிளா ஒரு ரிமைண்ட் பண்ணிட்டு வரலாம் பாருங்க. எப்போ கொடுத்திருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா, அதாவது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ, இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும், சம் கான்ஸ்டன்ட் எல். ஸோ இந்த கண்டிஷனை எக்ஸிஸ்ட் பண்ணுச்சுன்னா கொடுத்திருக்கிற இந்த ஃபங்க்ஷன் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல கண்டினியூஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதுக்குள்ள என்னென்ன மீனிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏன்னு நம்ம சொல்லிட்டோம்னாவே இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது அண்ட் ஆல்சோ ஈக்குவலா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அது எஃப் ஆஃப் ஏவுக்கும் ஈக்குவலா இருந்தா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னு சொல்லுவோம். இதுல ஏதாச்சும் ஒன்னு எக்ஸிஸ்ட் ஆகலனாலும் அந்த ஃபங்க்ஷன் நமக்கு டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதுல இருக்கிற அந்த பேசிக் டைப் என்ன பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி, அதாவது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் வரும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் வரும், ரெண்டும் ஈக்குவலாகவும் இருக்கும். பட் திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வேல்யூக்கு அது ஈக்குவலா ஆகாது, அதாவது அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் நமக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட், இதுக்கு இன்னொரு பேரு நம்ம ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது எந்த மாதிரி கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அண்ட் ஆல்சோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். பட் இது ரெண்டும் ஈக்குவலா இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் discontinuity of second kind. So இதை பொறுத்த வரைக்கும் limit x tends to a plus f of x or limit x tends to a minus f of x. இதுல ஏதாச்சும் ஒன்னு அல்லது ரெண்டுமே நமக்கு does not exist அப்படின்னு கிடைக்கும். அதாவது does not exist, that means limit இன்ஃபினிட்டிவா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம discontinuity of second kind அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கப்புறமும் சில டைப்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி இருக்கு, பட் மெயினா இது மூணு தான் இருக்கு. ஸோ இதுக்கான அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸும் கூட பார்க்கலாம் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க கொடுத்துருக்கிற இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸாம் ஓரியன்டா நம்மள கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ். So first one பாருங்க, x sin of 1 by x if x not equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க and f of x equal to 0 if x equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. So 0ல கண்டினியூஸா அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்க. நார்மலா லிமிட் யூஸ் பண்ணியும் போடலாம், பட் ஈஸியஸ்ட் மெத்தடு இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் ஃபங்க்ஷனா இருந்ததுன்னா நம்ம சாண்ட்விச் தியரம் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ என்ன ரெஸ்ட்ரிக்டட் கர்வ்னா, திஸ் sin 1 by x இதோட வேல்யூ அதிகபட்சமா +1 இருக்கும், கம்மியா -1 இருக்கும், இதுக்குள்ளதான் இருக்கும். பட் நமக்கு என்ன வேணுமோ அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை அங்க கிரியேட் பண்ண போறோம். ஸோ எக்ஸ் இன்ட்டு sin 1 by x நமக்கு வேணும். அப்போ எக்ஸ் ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இது -x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு sin 1 by x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு தேவை லிமிட் தான், அதுவும் x டென்ஸ் டு 0. ஸோ ரெண்டு பக்கமும் லிமிட் யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ் டென்ஸ் டு 0னா இது 0 ஆயிடும். அதே மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எக்ஸ் இன்ட்டு sin 1 by x, இதுவும் எக்ஸ் டென்ஸ் டு 0னா கண்டிப்பா 0 ஆயிடும். ஸோ இப்போ பாருங்க, இது 0 விட பெருசு 0 விட சின்னது, அப்ப கண்டிப்பா இதோட வேல்யூ 0வா தான் இருக்கும். ஃபங்க்ஷன் வேல்யூ 0வாவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கண்டினியூஸ். செகண்ட் ஒன் பாருங்க, சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ்
if x not equal to 0 and also x equal to 0 ல 1 கொடுத்திருக்காங்க. சோ இது நம்ம லிமிட் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். அதாவது லிமிட் x tends to 0 sin inverse of x divided by x. சோ ஃபர்ஸ்ட் 0 கொடுத்தீங்கன்னா sin inverse of 0 அதாவது இந்த மாதிரி வரும் 0 by 0. இது வந்து indeterminate form. சோ இப்படி இருந்ததுன்னா நம்ம லோபிதால் தியரம் அப்ளை பண்ணலாம். சோ என்னது லோபிதால் தியரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் செப்பரேட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் இந்த மாதிரி இன்டிடெர்மினேட் ஃபார்ம்ல இருந்தா அப்படிங்கறது தான் அவரோட ரூல். அப்ப sin இன்வெர்ஸ் ஆஃப் x க்கு டெரிவேட்டிவ் பாத்தீங்கன்னா 1 by root of 1 minus x square னு வரும். x with respect to x னு போட்டீங்கன்னா 1 னு வரும். இப்போ இந்த லிமிட் x tends to 0 னு கொடுத்தீங்கன்னா மொத்தத்துல ஆன்சர் 1. சோ ஃபங்க்ஷன் வேல்யூ பாருங்க அந்த 0ல 1 னு தான் கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு அதாவது லிமிட் x tends to 0 f of x ஓட வேல்யூ f of 0 ஓட வேல்யூ நமக்கு ஆன்சர் 1 னே கிடைக்கும். சோ அப்ப கொடுத்திருக்கிற இந்த ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் at x equal to 0. சோ தேர்ட் ஒன் இதே மாதிரி தான் x into sin 1 by x மாதிரி x into cos 1 by x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் செஞ்சோமே இதே மெத்தட்ல செஞ்சோம்னா நமக்கு இதே மாதிரி ஆன்சர் கிடைக்கும். சோ கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். அப்போ மூணுமே கண்டினியூஸா இருக்கு. சோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஆல் த அபவ். சோ நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 2 which of the following are discontinuous at x equal to 0 னு கேட்டிருக்காங்க. சோ அந்த கண்டினியூஸோட ப்ராப்பர்ட்டியில ஏதாச்சும் ஒன்னு எக்ஸிஸ்ட் ஆகலனாலும் அது டிஸ்கண்டினியூஸ் தான். சோ இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் கர்வ் தான் sin x by x. So limit x tends to 0 sin x by x இதோட வேல்யூ நமக்கு தெரியும் 1 ன்னு பார்த்திருப்போம். இல்ல நீங்க லோபிதால் தியரம் அப்ளை பண்ணாலும் நமக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் தான் வரும் sin 0 கீழவும் 0 0 by 0. சோ லோபிதால் தியரம் அப்ளை பண்ணீங்கன்னா sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x x டெரிவேட்டிவ் பண்ணா 1. சோ x tends to 0 ன்னு கொடுத்தீங்கன்னா cos 0 1 ன்னு கிடைக்கும். ஆனா இங்க பாருங்க x ஈக்குவல் டு 0ல 0 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இங்க 1 ன்னு கொடுத்திருந்தா இது கண்டினியூஸ். பட் 0 ன்னு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இது டிஸ்கண்டினியூஸ் தான் திஸ் பர்టిక్యులர் பாயிண்ட்ல. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சோ செகண்டையும் செக் பண்ணலாம். கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனா கொடுத்திருக்காங்க e பவர் 1 by x. அதே மாதிரி e பவர் 1 by x. சோ x நாட் ஈக்குவல் டு 0. எந்த நாட் ஈக்குவல் டு 0 வேல்யூவை நம்ம இந்த x ஓட பிளேஸ்ல அப்ளை பண்ணாலும் கண்டிப்பா இதோட வேல்யூ 0 ஆக்க நம்மால முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனை 0 ஆக்கணும்னா இது ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு நம்ம கிட்ட. அதாவது e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் மட்டும்தான் நமக்கு 0. e பவர் பிளஸ் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா இன்ஃபினிட்டிவ். e பவர் 0 அப்படின்னா 1. e பவர் 1 அப்படின்னா e தான். சோ அதனால கண்டிப்பா நமக்கு இதோட வேல்யூ 0 ஆக நமக்கு சான்ஸ் இல்ல. பட் இங்க ஃபங்க்ஷன் வேல்யூ 0 ன்னு கொடுக்கறதுனால நம்ம பார்த்த உடனே சொல்ல முடியும் திஸ் இஸ் டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். தேர்டும் பாருங்க எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இதையும் நம்மால 0 ஆக்க முடியாது. ஆனா இங்க ஃபங்க்ஷன் வேல்யூ 0 ன்னு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இதுவும் டிஸ்கண்டினியூஸா தான் இருக்கும். அப்ப கொடுத்திருக்கிற மூணுமே டிஸ்கண்டினியூஸ் at x equal to 0 தான். சோ இதுக்கும் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. நான் சொன்னது இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்மள எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்டிருக்கிறது. the function f of x equal to நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அதே ஃபங்க்ஷன் தான் x sin 1 by x இங்க 1 ன்னு கொடுத்திருக்காங்க. if x not equal to 0 and x equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் 4 ஆப்ஷன் கண்டினியூஸ் டிஸ்கண்டினியூஸ்ல 3 டிஃபரண்ட் வெரைட்டிஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது கண்டினியூஸா செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சம்லயே பார்த்தோம் இதோட வேல்யூ 0 ன்னு சொல்லிட்டு. அதாவது லிமிட் x tends to 0 x sin 1 by x ஓட வேல்யூ 0 ன்னு பார்த்தோம். பட் இங்க ஃபங்க்ஷன் வேல்யூ 1 ன்னு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இது கண்டினியூஸா இருக்க முடியாது இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல. கண்டிப்பா இது டிஸ்கண்டினியூஸ் தான். பட் அந்த டிஸ்கண்டினியூஸ்ல இது ஃபர்ஸ்ட் கைண்டா இல்ல ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டியா ஆர் செகண்ட் கைண்டான்றத நம்ம செக் பண்ணணும். சோ டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும், ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். அட் த சேம் டைம் அது ரெண்டும் நாட் ஈக்குவலா இருக்கணும்னு பார்த்தோம். பட் இங்க நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் எதை கொடுத்தாலும் இதோட வேல்யூ 0வா தான் வரும்.
ஆனா ஃபங்க்ஷன் வேல்யூ மட்டும்தான் இதுக்கு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகல 1 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மட்டும் அதுக்கு அந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னும் போது அதுக்கு பேரு ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு பார்த்தோம். சோ அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில இருக்கு. சோ திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. சோ இங்க பாருங்க the function f of x equal to minus x minus 2, அதாவது 2 விட பெருசு 0 விட சின்ன இந்த இன்டர்வல்ல. நெக்ஸ்ட் x plus 2 கொடுத்திருக்காங்க if greater than 0 and less than 1 கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி 4 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் கண்டினியூஸா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது 0ல தான் இங்க முடியுது, அதே 0ல இங்க தொடங்குது. சோ xக்கு 0 கொடுத்தீங்கன்னா இங்க -2 வருது, இங்க +2 வருது. கண்டிப்பா கண்டினியூஸ் கிடையாது. டிஸ்கண்டினியூஸ்ல என்ன டைப் அப்படின்னு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு லிமிட் x tends to 0 பிளஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 0 விட அதிகமா இங்க தான் இருக்கு. சோ f of x ஓட வேல்யூ x plus 2. ஆன்சர் பாத்தீங்கன்னா 2ன்னு கிடைக்கும். அதே மாதிரி லிமிட் x tends to 0 மைனஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா 0 விட கம்மி இங்க தான் இருக்கு. சோ ஃபங்க்ஷன் வேல்யூ -x -2ன்னு இருக்கு. x tends to 0 கொடுத்தீங்கன்னா ஆன்சர் -2ன்னு வருது. சோ ரெண்டு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது, பட் நாட் ஈக்குவலா இருக்குதுன்னா கண்டிப்பா அது டிஸ்கண்டினியூஸ். சோ என்ன டைப் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ் இது மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் அப்படின்னு பார்த்தோம். சோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. சோ இந்த கொஸ்டின் பாருங்க, the function f of x equal to 1 divided by x minus 2 if x not equal to 2, அதே மாதிரி x equal to 2ல 0ன்னு கொடுத்துருக்காங்க. சோ நமக்கு ஒரு விஷயம் தெரியும், லிமிட் x tends to 2ன்னு கொடுத்தீங்கன்னா this function 1 by x minus 2 அப்படிங்கிறது இன்ஃபினிட்டிவ் அப்ரோச் பண்ணும். அதாவது does not exist கேஸுக்கு போகும். அது 2 பிளஸ்னாலும் சரி 2 மைனஸ்னாலும் சரி. சோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஆர் ரைட் ஹேண்ட் லிமிட் இதுல ஏதாச்சும் ஒன்னோ இல்ல ரெண்டுமோ இன்ஃபினிட்டிவ் அப்ரோச் பண்ணுதுன்னா அதை நம்ம என்ன பார்த்தோம், டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் செகண்ட் கைண்ட் அப்படின்னு பார்த்தோம். சோ அந்த ஆப்ஷன் பாருங்க இந்த இடத்துல 0ல இருக்கு, சாரி ஆப்ஷன் டில இருக்கு. சோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம். the function f of x equal to sin x by modulus x கொடுத்திருக்காங்க if x not equal to 0ல. x equal to 0ல 1ன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது கண்டினியூஸா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும்னா, அதாவது லிமிட் x tends to 0 plus f of x ன்னு எழுதணும்னா, அதாவது sin x divided by 0 plus xக்கு பாசிட்டிவ் வேல்யூ, அதாவது பாசிட்டிவ் நம்பர்ல இருந்து அப்ரோச் பண்ண போறோம். அப்போ மாடுலஸ் எக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா பிளஸ் எக்ஸா மாறிடும். அதாவது உங்களுக்கு தெரியும் இங்க 0 இருக்குன்னா 1 2 3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். 0க்கு பாசிட்டிவ் சைட்ல இருந்து அப்ரோச் பண்றதுக்கு பேரு 0 பிளஸ். அதே மாதிரி இங்க -1 -2 வந்துட்டே இருக்கும். நெகட்டிவ் சைட்ல இருந்து அப்ரோச் பண்றோம்னா தட் இஸ் 0 மைனஸ். மாடுலஸ் எக்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும், எக்ஸ் கிரேட்டர் தென் 0னா மாடுலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் எக்ஸ், எக்ஸ் லெஸ் தென் 0னா மாடுலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அப்ப நமக்கு 0 பிளஸ்ன்றதுனால இது பிளஸ் எக்ஸா மாறும். sin x by x போட்டீங்கன்னா இதோட ஆன்சர் 1ன்னு நம்ம பார்த்திருக்கிறோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி லிமிட் x tends to 0 மைனஸ் அப்படின்னு போடும்போது this sin x divided by modulus x ஓட வேல்யூ மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ இந்த மைனஸ் நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா this is equal to sin x by x ஓட வேல்யூ 1 தான் x tends to 0ல, பட் ஆன்சர் -1ன்னு வரும். ஸோ கண்டிப்பா இதுக்கு லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தான். ஏன்னா ஒரு முறை +1 வருது, ஒரு முறை -1 வருது. ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகுது பட் டிஃபரெண்டா இருக்குது. இப்படி இருந்தா வாட் கைண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம். தட் இஸ் த டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் அப்படின்னு பார்த்துருக்கிறோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. த ஃபங்க்ஷன் f of x equal to x plus 2 if x greater than 0, 2 if x equal to 0, x square plus 2 if x less than 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே 4 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா கொடுத்துக்கிற அந்த f of x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 ஃபங்க்ஷனா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதாவது 0க்கு ரைட், இப்போ +1 +2 எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கு. தட் இஸ் 0 பிளஸ் 0 விட அதிகமா போகுதுன்னா f of x ஓட வேல்யூ x plus 2ன்னு கொடுத்துருக்காங்க.
ஜீரோவுக்கும் கம்மியா இருக்கு, அதாவது நெகட்டிவ் சைட்ல இருந்து போகும்போதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டா ஜீரோவாவே இருக்குன்னா இதோட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது அந்த ஜீரோன்ற ஒரு பாயிண்ட்ல தான் இந்த மாதிரி இது ஃபங்க்ஷன் பிரியறதுனால அங்க ஈக்குவலான வேல்யூ வருது அப்படின்னா கண்டினியூஸும் சொல்ல போறோம். அப்படி வேல்யூஸ் ஈக்குவலா இல்லைன்னா டிஸ்கண்டினியூஸும் சொல்ல போறோம். ஸோ செக் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ் அப்படின்னு எழுதுறோம். அப்போ 0 விட அதிகமா இருக்குன்னா ஃபங்க்ஷன் வேல்யூ எக்ஸ் பிளஸ் 2. இப்போ எக்ஸோட பிளேஸ்ல 0 அப்ளை பண்ண ஆன்சர் 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ். ஸோ 0 விட கம்மியா இருக்குன்னா the ஃபங்க்ஷன் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட பிளேஸ்ல 0 அப்ளை பண்ணீங்கன்னா அதுவும் 2வா தான் இருக்கு. ஸோ லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ரெண்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது, அட் த சேம் டைம் ஈக்குவலாகவும் இருக்குது. ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட். அடுத்து ஃபங்க்ஷன் வேல்யூ வருதான்னு பார்க்க போறோம். அதாவது எஃப் ஆஃப் 0ல நமக்கு இதே வேல்யூ கிடைக்கணும். ஆமா, எக்ஸ் ஈக்குவல் டு 0ல 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, ரைட் ஹேண்ட் லிமிட், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ஆல்சோ ஃபங்க்ஷன் வேல்யூ மூணுமே ஈக்குவலா இருக்குதுன்னா அதை நம்ம இந்த மாதிரி எழுதுவோம். அதாவது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2, the function f of x which is equal to x tends to 0, f of x equal to f of 0, this is equal to 2. அப்ப கண்டிப்பா கொடுத்திருக்கிற இந்த ஃபங்க்ஷன் x equal to 0ல கண்டினியூஸா இருக்குது அப்படிங்கறதா மீனிங். ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, f of x is continuous at x equal to 0. ஸோ ஆப்ஷன் B is the right answer. ஸோ இதே மாதிரி அடுத்த சில கண்டென்ட்டை இதுக்கு அடுத்து வர வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.